பாரிஸ்ல ஐஃபில் டவருக்கு அப்புறம் இன்னொருத்தர் ரொம்ப ஃபேமஸ். அவனை இப்ப பார்க்க வந்திருக்கேன். ஹலோ காய்ஸ், பாரிஸ்ல ஐஃபில் டவருக்கு அப்புறம் டூரிஸ்ட் எல்லாம் அதிகமா விசிட் பண்ற பிளேஸ் இந்த ஆர்க் டி ட்ரயம்ஃப் தான். ஆக்சுவலி இது ஜஸ்ட் ஒரு மானுமெண்ட் இல்ல, இதை சுத்தி ரொம்ப டீப் ஹிஸ்டரி இருக்கு. நான் பாரிஸ் போறதுக்கு முன்னாடி இதை பத்தி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணும்போது தான் எனக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சது. ஆனா நேர்ல போய் அந்த ஹிஸ்டரியோட கனெக்ட் பண்ணி பார்த்தப்போ எக்ஸ்பீரியன்ஸ் சத்தியமா வேற லெவல் இருந்துச்சு. ஆர்க் டி ட்ரயம்ஃப்ல நீங்க டாப் ஃப்ளோர் கூட போலாம். அதோட பிரைஸ் வந்து 16 யூரோஸ். மேல போனீங்கன்னா உங்களுக்கு பாரிஸோட 360 டிகிரி வியூஸுமே சூப்பரா தெரியும். நான் வந்து போல பிகாஸ் எனக்கு வந்து ஐஃபில் டவரோட டாப்புக்கு போனதான் எனக்கு ஆசை. இந்த மானுமெண்ட்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு ஆர்டர் கொடுத்தது வந்து நெப்போலியன் போனபார்ட். 1805ல அவரோட ஆர்மி ஒரு பெரிய விக்டரி அச்சீவ் பண்ணாங்க. அதை செலிப்ரேட் பண்ற விதமா சோல்ஜர்ஸ்க்கு ஹானர் கொடுக்கறதுக்காக இதை பில்ட் பண்றதுக்கு ஆர்டர் கொடுத்தாரு. இந்த மானுமெண்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா செவர்ல நிறைய நேம்ஸ் எழுதி இருக்கும். இந்த நேம்ஸ் எல்லாம் பிரெஞ்சு ரெவல்யூஷனரி வார்ஸ் அண்ட் நெப்போலியனிக் வார்ஸ்ல சண்டை போட்ட வீரர்களோட பேரு. ஒரு நேம் கீழே லைன் போட்டிருந்தா அது அவங்க அந்த போர்ல இறந்து போனாங்கன்னு அர்த்தம். நான் அங்க வந்து ஜஸ்ட் நேம்ஸ் மட்டும் பார்க்கல, ஒரு சில இன்ட்ரெஸ்டிங் என்கிரேவிங்ஸும் பார்த்தேன். இதெல்லாம் டிஃப்ரெண்ட் டைம் பீரியட்ஸ்ல பிரான்ஸ்ல நடந்த இம்பார்ட்டன்ட் ஹிஸ்டாரிக் மூமெண்ட்ஸ். பேசிக்கலி ஒரு டைம் லைன் ஆஃப் ஈவென்ட்ஸ்னு சொல்லலாம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் கூட நான் பார்த்தேன். அதுதான் த டூம் ஆஃப் தி அன்னோன் சோல்ஜர். அதாவது வேர்ல்ட் வார் 1ல ஐடென்டிஃபை பண்ண முடியாத ஒரு ரியல் சோல்ஜரை இங்க புதைச்சிருக்காங்க. அடுத்து எட்டர்னல் ஃபிளேம்னு இன்னொரு விஷயம் பார்த்தேன். இந்த ஃபிளேம் வந்து 1923ல இருந்து இப்போ வரைக்கும் கண்டினியூஸா எரிஞ்சிட்டு இருக்குன்னு இங்க இருக்கிறவங்க சொன்னாங்க. இது போர்ல இறந்த வீரர்களை மறக்க கூடாதுன்னு ஒரு ஸ்ட்ராங் சிம்பிளா வச்சிருக்காங்களா. நான் போன டைம்ல சோல்ஜர்ஸ் வந்து அந்த ஃபிளேம்க்கு முன்னாடி ரெஸ்பெக்ட் கொடுத்து நான் நேர்ல பார்த்தேன். இது டெய்லி ஈவினிங் அரௌண்ட் 6:30 நடக்குமா. ஒரு ஸ்மால் செரிமனி மாதிரி கண்டக்ட் பண்ணுவாங்க டு ரெஸ்பெக்ட் த சோல்ஜர்ஸ். அது பார்க்கும்போது ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இருந்துச்சு அண்ட் சூப்பராகவும் இருந்துச்சு. நான் ஆர்டி ட்ரையம்ஃபை டச் பண்ணப்போ இட் டிடன்ட் ஃபீல் லைக் ஐ வாஸ் டச்சிங் அ ஸ்டோன், இட் ஃபெல்ட் லைக் டச்சிங் அ ஹிஸ்டரி. இங்க நிக்கும் போது ஜஸ்ட் ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்னு ஃபீல் ஆகாது, இட் ஃபீல்ஸ் லைக் யூர் ஸ்டாண்டிங் இன்சைட் ஹிஸ்டரி. ஸோ நெக்ஸ்ட் டைம் பாரிஸ் வரீங்கன்னா ஜஸ்ட் போட்டோ எடுத்துட்டு போகாதீங்க, கொஞ்சம் டைம் எடுத்து இந்த டீடைல்ஸ் எல்லாம் அப்சர்வ் பண்ணுங்க. அப்பதான் ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஓகே கைஸ், ஆர்க் டி ட்ரயம்ஃபோட ஸ்டோரி அண்ட் ஹிஸ்டரி வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் நான் நம்புறேன். மறக்காம இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூபை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்றேங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.